ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்மளோட மல்லி இருந்துக்கிட்டு இந்த துயரத்துலேருந்து எத்தனைக்கு தான் மீண்டு வர போகிறாங்களோ தெரியல. எப்போத்தாலும் ஏதாச்சும் ஒன்று யாராச்சும் சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா எத்தனை நாளைக்கு இங்கே இருக்க முடியும்? இவங்களுடைய டார்ச்சர்லாம் தாங்கிக்கிட்டு இவங்களுக்கு நல்லது நினச்சி நம்ம இங்கே இருந்தால் நம்மளை யாரும் மதிக்கிறதும் இல்லை, நம்மளை யாரும் காட்டுக்கிறதும் இல்லை. இதுக்கு மேலே இங்கேருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துக்கிட்டு இதுக்கு மேலேயும் பொறுத்திருக்க முடியாது, பொங்கி எழு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய இதை ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி தான் எல்லாத்துக்குமே காரணம். இவங்க இருக்கிற இடத்துல எந்த ஒரு இதுவுமே நல்லதாக நடக்க மாட்டேங்குது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு எல்லாரையும் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டல. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை நினச்சி சந்தோஷப்படணும் அப்படின்னு நினச்சோமோ அந்த சந்தோஷமே நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால் இனிமேலாச்சும் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இவங்களை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட பேச போகிறாங்க. இங்கே பாருங்கள் விஜய் சார், உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் கணவன் மனைவி, நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது வெண்பா குட்டி, அவளோட நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துதான் ஆகணும். நீங்கள் நினைக்கிறதுக்காக உங்கள் அக்காவுக்காக நான் என்ன மாற்றிக்கிட்டோம், நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டோம் இருக்குன்ற அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்காக தான். ஏன் நீங்கள் இதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்ல, நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஆளுங்க சரியா? நாங்கள் உன்னை பார்த்து பொண்ணு பார்க்க நிச்சயம் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஊர் உலகத்தை கூட்டி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தோம். நீ தான் இந்த வீட்டுக்குள்ளே ஓடி வந்த. ஏதோ முதல்ல கான்ட்ராக்டுக்காக உன்னை கூப்பிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் நீயே தான் வந்த. இதுக்கெல்லாம் எனக்கும் சம்மந்தமே இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆட பேசிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் மல்லிகிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது இல்லையா? ஆனாலும் அவர் பேசிட்டாரு. அதுக்கு காரணம் அந்த ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரி சும்மாவே விடக்கூடாது. ஏன்னா அவங்க இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பதிலடி கொடுக்க வேண்டாம். அதனால அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கறதுக்காக நம்ம வழியை யோசிச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க நினைவுக்கு வந்தது நம்ம சந்திரகாந்தா மேடம் தான். அவங்க இருந்துக்கிட்டு எப்போவுமே எல்லாருமே நல்லதாக இருப்பாங்க. அவங்களுடைய குழந்தைக்கே தப்பு நடந்தாலும் அவங்க குழந்தை முக்கியம் இல்லை, நம்ம நாடு தான் முக்கியம், நன்மை தான் முக்கியம், நீதி நேர்மண்டு வாழ்ந்துட்டு இருக்க நம்ம சந்திரகாந்தா மேடம் கிட்ட ஏதாச்சும் ஒரு உதவி கேட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் இப்போ அவங்க இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரிக்கு இன்னொரு இது என்னென்னா அவங்க பணக்காரங்க, பணம் இருக்கிறதுனால எதையும் விலைக்கு வாங்கிடலாம், எதையும் ஒன்று சாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு திமிரு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க திமிரு அடக்கத்துக்குனே வராங்க நம்ம சந்திரகாந்தா மேடம். அவங்க முன்னாடி எலி கூட யூரின் போயிருந்தா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு அவங்க ஒரு ஃபயரான ஆள். ஆனால் அவங்கள மாதிரி குணத்தில் ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்டவங்க இந்த ராஜேஸ்வரியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ என்ன பண்ணுற இங்கே? நீ கல்யாணம் ஆகி இந்த வீட்டிலே இருக்கியா, இல்லை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1000 கேள்வி கேட்குறாங்க. நீ என்னுடைய தம்பி வீடு, அதனால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். உன் தம்பி வீட்டில் உனக்கு என்ன வேலை? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அவங்க வீட்டுக்கு போக வேண்டியது இங்கே அந்த உட்காந்து ஓசி சூழல் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள சண்டை வாழ வச்சுட்ருக்கேன், உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு என்னங்க இருக்குது? என் அப்பா அம்மா சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க, நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன், எங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? எனக்கு நினச்சா நான் இங்கே 2 நாள் இருப்பேன், அங்கே 2 நாள் இருப்பேன், எனக்கு போய் என்ன கவலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். ஓஹோ அப்படிதானா? அதனால தான் இவங்க வீட்டுக்குள்ளே சண்டை வச்சுட்டு இருக்கியா? நீ ஒழுக்கமான பொண்ணாக இருந்தால் நீ கல்யாணம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? அந்த வீட்டில் போய் உன்னோட அதிகாரம் எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இங்கே இவங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா அது சத்தியமாக நல்லா. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு. இதுக்கு மேலே நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் எல்லாத்தையும் பிடுங்கி கழட்டி மாட்டி எல்லாம் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம முட்டிக்கு தள்ளி உள்ளே அரெஸ்ட் பண்ணி உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுறாங்க. என்னடா இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆச்சரியம் இருந்தாலும் ஒரு பக்கம் அதுலேயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. எப்போ பார்த்தாலும் மல்லியை சும்மா குறைஞ்சிக்கிட்டே இருந்தால் அவங்க மட்டும் எத்தனை நாள் தான் தாங்குவாங்க? நீங்களே சொல்லுங்கள். இப்படியெல்லாம் இருக்கிறவங்கள பார்த்தாலே விரட்டி வெளுக்கணும்னு தான் தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, நமக்கு அந்த அதிகாரம் இல்லையே அப்படின்றதுனால மல்லி அமைதியாக இருக்காங்க. அந்த அதிகாரத்தில் இருக்க நம்ம சந்திரகாந்தா மேடம் இனிமேல் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் ஃபைனலானது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்க மேலே பாரத்தை போட்டு அமைதியாகிறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடத்துகிறப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.